இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போகிற வண்டி வந்து ஒரு ஸ்பெஷலான வண்டி. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஹிமாலயன், எக்ஸ்பல்ஸ் இந்த மாதிரி ஹார்ட்கோர் ஆஃப் ரோடர்ஸ் இருந்தாலும் கொஞ்சம் சாஃப்ட் ரோடராக இருக்கக்கூடிய சுசுகி V-Strom SX அப்படிங்கிற ஒரு 250cc என்ஜின் வண்டி வந்து இருக்குது. இந்த வண்டி வந்து சுசுக்கியே வந்து ஏன் பெருசாக ப்ரொமோட் பண்ணாங்க, இப்படி ஒரு அண்டர்டாகாக வச்சுருக்காங்க அப்படின்னே வந்து தெரியல. ஏன்னா நம்ம ஊரில் வந்து ரொம்ப நாளாக அவங்கள்ட்ட ரிவ்யூக்கு முன்னாடியே வந்து எப்போ அது வரும்போது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தோம். அவங்களுக்கு பெருசாக ஸ்டாக் வரலையா என்னன்னு தெரியல. நாங்கள் ஊர்லேயுமே பெருசாக வண்டி பார்த்தது கிடையாது. இப்போ நம்ம ஒரு ஃப்ரெண்டு வந்து கொச்சியில் அந்த வண்டி வந்து வாங்கியிருந்தாங்க. ஸோ அவங்கள மீட் பண்ண போது தான் இந்த ரிவ்யூ வந்து நம்ம பிளான் பண்ணியிருந்தோம். இதில் வந்து டீட்டெயில்டாக இப்போ ஒரு ஹிமாலயன், எக்ஸ்பல்ஸ் அந்த மாதிரி வண்டிகள் வந்து ஒரு ஹார்ட்கோர் ஆஃப் ரோடராக இருந்தாலும் அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்சஸ் இருக்குது, இது ஏன் வந்து இன்னும் பெட்டராக வந்து டே டு டே யூசேஜ் ப்ளஸ் வந்து அக்கேஷனலான ஆஃப் ரோடிங்க்கு சூட் ஆகுது அப்படிங்கிறது தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துருக்கிற சக்கரம் கார்ஸ் அண்ட் பைக்ஸ். ஒருவேளை நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து ஃபியூச்சர் அப்டேட்ஸ் எதுவுமே உங்களுக்கு மிஸ் ஆகாது. இந்த வண்டியோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் பார்த்தோம்னா 2,10,000 ரூபாய் அரௌண்ட் வந்து வருது. அதுக்கு வந்து இந்த வண்டி சூப்பர் வேல்யூ ஃபார் மணியாக தான் இருக்குது. இந்த வண்டியோட ஓவரால் ஸ்டைலிங் பார்த்தோம்னா அவங்களோட பிக்கர் பைக்கான அந்த V-Strom 800ல் இருக்கக்கூடிய அந்த ஒரு மேஜர் ஸ்டைலிங்கை தான் அப்படியே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. மெயினாக நம்ம ஹிமாலயன் இதுக்கெல்லாம் டிஃபரன்ஸாக என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஹிமாலயன்லாம் வந்து 21 இன்ச்சில் உங்களுக்கு அந்த ஸ்போக் வீல்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஹிமாலயன், எக்ஸ்பல்ஸ் அந்த மாதிரி வண்டிகளில். பட் இதில் வந்து 19 இன்ச் இருக்கக்கூடிய அலா வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டயரோட சைஸுமே வந்து பார்த்தோம்னா 100/90 இருக்கக்கூடிய அந்த டயரோட சைஸுமே கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் ரியர் ரெண்டுமே வந்து டிஸ்க் பிரேக்ஸ் தான் வருது. கூட வந்து டுவல் சேனல் ஏபிஎஸ்மே வந்து உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக வருது. அதாவது ஸ்டாண்டர்டானா ஒரே வேரியண்ட் தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுதான் வந்து இந்த ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொன்னது. மற்றபடி உங்களுக்கு இப்போ எக்ஸ்பல்ஸ் அந்த ஹிமாலயனில் எல்லாமே வந்து பீக் ஒரு தனி அடிஷ்னல் யூனிட் மாதிரி உங்களுக்கு வரும். பட் இதில் வந்து பார்த்தோம்னா அந்த ஃப்ரண்ட் கவுல்லே வந்து அப்படியே இன்டகிரேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு பீக் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் தான் வந்து அந்த V-Strom SX அப்படிங்கிற அந்த பிராண்டிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டே வந்து பார்த்தோம்னா இந்த கிராஷ் கார்ட் டோட்டலாக வந்து ஒரு ஆஃப்டர் மார்க்கெட் ஆக்சசரி தான். ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு டெலஸ்கோபிக் ஃபோர்க் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் பெட்டராக வந்து கண்டிப்பாக ஒரு அப்சைட் டவுன் ஃபோர்க்ஸ் எல்லாமே வந்து மேபி அவங்க வந்து ட்ரை அவுட் பண்ணியிருக்கலாம், இன்னுமே வந்து அந்த வண்டியை கொஞ்சம் கூட மார்க்கெட் பண்ணுறதுக்கு. ப்ரொடெக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது கீழே வந்து நீட்டான ஒரு என்ஜின் கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல மெட்டலில் இருக்கக்கூடிய என்ஜின் கார்டு தான் வந்து வருது. ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு ஹெட்லாம்ப்ஸ் வந்து ஒரு எல்இடியிலே வந்து ஹெட்லாம்ப்ஸ் வருது. அதுக்கப்புறம் ஹேண்டில் பாரில் வரக்கூடிய அந்த நக்கிள் கார்டு எல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக ஃபிட்மெண்ட்டாகவே வர்றது தான். இப்போ இவங்க வந்து ஒரு ரிவிஷனாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த விண்ட்ஸ்க்ரீன் வைசர் வந்து வண்டியில் வரக்கூடியது, அதில் அடிஷ்னலாக வந்து ஒரு ஃபோன் ஹோல்டர் போடுறதுக்காக அடிஷ்னலாக ஒரு ஸ்டே யூஸ் பண்ணி விண்ட்ஷீல்டையுமே கொஞ்சம் ரைஸ் பண்ணி அந்த ஃபோன் ஹோல்டருமே வந்து ஆக்சசரியாக வந்து மாட்டியிருக்காங்க. ஸோ அதுவுமே ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் தான். இண்டிகேட்டர்ஸை பொறுத்தவரை உங்களுக்கு நார்மல் பல்ப் வரக்கூடிய நார்மல் டைப்பான இண்டிகேட்டர்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் வந்து ரொம்ப ரைஸ்டு கிடையாது, ஆனால் வந்து அந்த ஓவரால் அந்த மாஸான ஒரு லுக் கொடுக்கறது மாதிரியான ஒரு சூப்பரான டிசைன் வந்து வண்டியில் வந்து வருது. ஒரு மிரர்ஸ் வந்து ஸ்டாண்டர்டாக சிம்பிளான வருது தான். இங்கே வந்து உங்களுக்கு பார்த்தோன்னா யூஎஸ்பி சார்ஜிங் சாக்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சிங்கிள் டைப் ஏ போர்ட் வந்து உங்களுக்கு இதுலேயே வந்துடுது. அப்புறம் ஃபியூல் டேங்கோட கெப்பாசிட்டி பார்த்தோம்னா 12 லிட்டர் வந்து வண்டியோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி. அதுக்கப்புறம் இந்த சைடில் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய பேனலாகவே வருது. உங்களுக்கு சுசுகி ஆயில் கூலிங் சிஸ்டம், சுசுகி ஈகோ பர்ஃபார்மன்ஸ், அப்புறம் வந்து 250 அப்படிங்கிற அந்த பிராண்டிங் ஸ்டிக்கரிங் எல்லாமே வந்து அந்த சைட் பேனலில் தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வண்டி சைட் ஸ்டாண்டில் வந்து அடிஷ்னலாக ஒரு ஆக்சசரி போட்டிருக்காங்க. நம்ம ஒரு மண்ணில் நிப்பாட்டினாலும் ஈஸியாக புதையாமல் இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி சூப்பரான ஒரு ஆக்சசரி. இந்த ஃபுட் ரெஸ்ட்டுமே பார்த்தோம்னா 2 சைட்லேயுமே வந்து கொஞ்சம் நல்ல கிரிப் கிடைக்கிற டைப்பில், ஆஃப் ரோட் போனாலும் நல்ல கிரிப் கிடைக்கிற டைப்பில் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. சீட்டோட ஹைட் வந்து பார்த்தோம்னா 835 மில்லிமீட்டர்ஸ். ஸோ அது வந்து கொஞ்சம் நல்ல ஒரு ஹையான சீட் ஹைட்டு தான். டாலான ரைடர்ஸுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். 5'6", 5'8" வந்து ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணலாம். அதுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். ரியர் சீட்டுமே வந்து நல்ல டாலாக தான் வந்துருக்குது. அதுக்கப்புறம் போட்டிருக்கிற அடிஷ்னலான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சாரி கார்டு வந்து ஃபேக்ட்ரி ஃபிட்மெண்ட்டாகவே வந்துடும். இந்த ஃபுட் ரெஸ்ட் வந்து அடிஷ்னலாக அவங்க போட்டிருக்கிறது. அப்புறம் இந்த சைட் பேனியருமே வந்து அடிஷ்னலாக அவங்க ஆக்சசரியாக வந்து போட்டிருக்கிறது. இந்த கிராப் ஹேண்டில் ப்ளஸ் வந்து ஒரு லக்கேஜ் ரேக் மாதிரி வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் வண்டியில் ஸ்டாண்டர்டாகவே வரும், இந்த அலாய் இருக்கக்கூடிய பீஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா இதுக்கு மேலே அடிஷ்னலாக உங்களுக்கு அந்த லக்கேஜ் பாக்ஸ் மாதிரி வச்சுக்கிறதுக்கான ஃபிட்மெண்ட் தான் வந்தது. அந்த லக்கேஜ் பாக்ஸுமே வந்து இதிலே நம்ம ஈஸியாக ஃபிட் பண்ணிக்கலாம். உள்ளாடி வந்து பார்த்தோம்னா நமக்கு ரியர் சஸ்பென்ஷன் வந்து ஒரு சிங்கிள் மோனோஷாக் யூனிட் வந்து கொடுத்துருக்காங்க. 7 ஸ்டெப் அட்ஜஸ்ட்மெண்ட்டோட வந்து உங்களுக்கு அந்த சஸ்பென்ஷனே வந்துடுது. பின்னாடி வீல்ஸ் வந்து உங்களுக்கு 17 இன்ச் வீல்ஸ், 140 செக்ஷன் இருக்கக்கூடிய வைடான டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க.
நல்ல ஆஃப் ரோட் கிரிப்புக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக வந்து அந்த பேட்டர்னு த்ரெட் பேட்டர்னுமே வந்து வருது. டெயில் செக்ஷனும் பார்த்தோம்னா உங்களுக்கு பிரேக் லேம்ப்ஸ் வந்து எல்இடியில் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ் ரெண்டுமே வந்து நார்மல் பல்பாக தான் வந்து வருது. இதில் வந்து உங்களுக்கு அந்த லைசன்ஸ் பிளேட்டுக்கான நம்பர் அந்த இலுமினேஷனும் வந்து வந்துருது. டயர் ஹக்கர் வந்து ஆக்சுவலாக ஆக்சசரியாக வாங்க வேண்டி இருக்குது. ஸோ இது வந்து அவங்க கண்டிப்பாக ஸ்டாண்டர்ட் ஃபிட்மெண்ட்டாக கொடுத்துருந்தாங்கன்னா இன்னுமே வந்து ரொம்ப பெட்டராக வந்துருந்துருக்கும். ஒரு ட்வின் எக்ஸாஸ்ட், அதாவது ட்வின் எக்ஸாஸ்ட் பைப் மாதிரி உங்களுக்கு ஆக்ஷன் கொடுக்கக்கூடிய ஒரு மஃப்ளர் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு நெகட்டிவான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த எண்டு பீஸ் வந்து பார்த்தோம்னா ரொம்ப கிளாஸியான ஒரு மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தோம்னா ஸ்டடியான நல்ல மெட்டீரியல் இருக்குது. பட் இது வந்து ஆஃப் ரோடிங் அந்த மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஈஸியாக ஸ்க்ராச்சஸ் அல்லது அந்த ஒரு ஷைனிங் போகிறதுக்கான நிறைய சான்சஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறது தான் ஒரு சின்ன நெகட்டிவ். ரியருமே வந்து டிஸ்க் பிரேக் தான், சேம் அலாய் வீல் டிசைன், ஒரு 2 ஸ்போக் மாதிரி வரக்கூடியது. பிரேக்ஸுக்குமே வந்து பார்த்தோன்னா பிரேக் பெடல்லையும் இதில் ஒரு சின்ன ரைசஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து பாடியில் அவங்க ஷூ எதுவுமே படாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஆயில் கூல்டு என்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. என்ஜினோட கேஸிங்குமே வந்து நீட்டாக சூப்பராகவே இருக்குது. கொஞ்சம் ப்ரீமியமான லுக்கிங்கில் இருக்கக்கூடிய ஒரு ஃபினிஷிங்கில் வந்து அதை ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. ஓவரால் வண்டியோட லுக்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிற உங்களோட கருத்தை சொல்லுங்கள். கூட வந்து இந்த ப்ரைஸுக்கு இது கண்டிப்பாக வேல்யூ ஃபார் மணியாக எனக்கு தோணுது. உங்கள் தாட்ஸ் என்ன அப்படிங்கிறதையுமே வந்து ஷேர் பண்ணுங்கள். டேங்கில் பார்த்தோன்னா இந்த ஸ்டாம் எஸ்எக்ஸ், V-Strom எஸ்எக்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு பிராண்டிங் வந்து ஒரு சூப்பரான பேட்டர்னோட ஒரு ஸ்டிக்கரிங் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆக்சுவலி சுசுகி ஜெனுவின் ஆக்சசரி, ரொம்பவே வந்து அட்டகாசமாக இருக்குது. இந்த இடத்துல வந்து ஈஸியாக அந்த ஸ்க்ராச்சஸ் எதுவுமே படாமல் அவாய்ட் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல ப்ரொவிஷன் தான். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து பார்ப்போம். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து பார்த்தோம்னா நம்ம ஜிக்ஸரில் எல்லாம் யூஸ் பண்ணுற அந்த சேம் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்ட்டுமே வந்து இதில் வருது. சுசுக்கியோட ஒரு ப்ரொப்ரைட்டரி ஆப்பில் வந்து அந்த ப்ளூடூத் கனெக்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மேப் மை இந்தியாவோட மேப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நம்ம கூகுள் மேப்பில் இருந்து அந்த லொக்கேஷன்ஸ் வந்து எதுவுமே ஷேர் பண்ண முடியாது. மேப் மை இந்தியாவில் அந்த லொக்கேஷன் இருந்துச்சு அப்படின்னா அது நீட்டாகவே வந்து ஒர்க் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த லெஃப்ட் சைடில் தான் வந்து நமக்கு அந்த நேவிகேஷன், அப்புறம் வந்து ப்ளூடூத் கனெக்ட் பண்ணியிருக்கும்போது அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வரும். டாப்பில் வந்து உங்களுக்கு ஃபியூல் கேஜ், டாக்கோமீட்டர், கிளாக், கியர் பொசிஷன் இண்டிகேட்டர், ஸ்பீடோமீட்டர், அதுக்கப்புறம் வார்னிங் லைட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோம்னா ரைட் சைடு அப்புறம் வந்து லெஃப்ட் சைடில் வந்து வந்துடுது. உங்களுக்கு ஒரு ரெவ் லிமிட்டர், அந்த ஆர்பிஎம் லிமிட் வந்து லைட்டுமே வந்து வருது. இன்னொன்று என்னென்னா நம்ம அந்த ஆப்பில் இருந்தே கனெக்ட் பண்ணி மேக்ஸிமம் ஸ்பீட், அப்புறம் வந்து மேக்ஸிமம் ஆர்பிஎம், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நமக்கு செட் பண்ணலாம். அதாவது மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து என்னென்னா அந்த ஸ்பீடை எக்ஸைட் பண்ணும்போது அந்த வார்னிங் வர்றது மாதிரியான ஒரு ஆப்ஷனுமே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நீட்டாக இருக்குது. சன்லைட்லேயுமே ஆல்மோஸ்ட் நல்ல லெஜிபிளாக கிளியராக தெரியக்கூடிய ஒரு டிஸ்பிளே தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ஓவரால் நமக்கு இதுதான் வந்து அந்த ஃபஸ்ட் பர்சன் வியூ அப்படின்னு சொல்கிறது, ரைடரோட வியூ. உங்களுக்கு சுவிட்ச் கியர் வந்து பார்த்தோம்னா பாசிங் சுவிட்ச், அப்புறம் வந்து ஹை பீம், லோ பீம், இண்டிகேட்டர், ஹார்ன், அது ஸ்டாண்டர்டாக தான் வருது. ரைட் சைடில் வந்து பார்த்தோம்னா என்ஜின் கில் சுவிட்ச், அப்புறம் வந்து என்ஜின் ஸ்டார்ட்டுக்கான அந்த சுவிட்சுமே வந்து கொடுத்துருக்குறாங்க. நீட்டாகவே வந்து இருக்குது. அவங்களுக்கு இதில் இந்த லிவரோட பொசிஷனையுமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கான ப்ரொவிஷன் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இப்போ வண்டியில் ஏறி உட்காந்து வண்டியோட எர்கனாமிக்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஆக்சுவலி வண்டி வந்து ஹைட்டு ஜாஸ்தி தான், 835 மில்லிமீட்டர்ஸ் வந்து சீட்டோட ஹைட். ஸோ வந்து கொஞ்சம் ஏறதுக்கும் இந்த போர்ஷனும் ப்ளஸ் வந்து இதில் அவங்க அடிஷ்னலாக அந்த பேனியருக்கான அந்த பாக்ஸுக்கான மவுண்டுமே போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் வந்து ஏறுறதுக்கும் ஒரு இது தான். மற்றபடி வெயிட் வந்து பேலன்ஸ்டாக தான் இருக்குது. 167 கிலோஸ் வந்து வண்டியோட வெயிட். ஸோ வந்து அது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இல்லை நமக்கு. ஆல்மோஸ்ட் வந்து நல்ல ஒரு பேலன்ஸ்டாக கம்ஃபர்டபுளான ஒரு ரைட். என்னென்னா நல்ல வைடான ஹேண்டில் பார், அப்படி அப்ரைட்டாக நல்ல ஒரு கமாண்டிங் பொசிஷனில் நல்ல மேலே இருந்து இருக்கக்கூடிய ஒரு பொசிஷன் சூப்பராகவே வந்துருக்குது. அதுக்கப்புறம் வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 205 மில்லிமீட்டர்ஸ் வந்து வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ். அதுவுமே வந்து மோர் தேன் அடிக்வேட். நமக்கு கொஞ்சம் அக்கேஷனலாக ஆஃப் ரோடிங் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஏற்ற மாதிரி சூப்பராகவே வந்துருக்குது. அதுக்கு என்ன அப்படி ஒரு டேக்லைன் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, த எவ்ரிடே எக்ஸ்ப்ளோரர் அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்ரிடே யூசேஜுக்கும் சூப்பராக இருக்கணும், அதே நேரத்தில் எக்ஸ்ப்ளோரிங் கொஞ்சம் அட்வென்ச்சரஸான ஆக்டிவிட்டீஸ் போனாலும் செட் ஆகிறது மாதிரி சூப்பராகவே வந்து கொடுத்துருக்காங்க. வண்டி இதை ஸ்டார்ட் பண்ணி எக்ஸாஸ்ட் நோட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஸோ வந்து கிளச் பிடிச்சாதான், அது நியூட்ரலில் இருந்தாலும் கிளச் நம்ம ஹோல்ட் பண்ணால் தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஒன் டச் ஸ்டார்ட் தான், ஈஸியாக வந்து ஸ்டார்ட் ஆகிடுது. ஐட்லிங்கில் வந்து ஆக்சுவலாக பார்த்தோன்னா பெருசாக எந்த வைப்ரேஷன்ஸுமே இல்லை, நல்லா ஸ்மூத்தாக தான் இருக்குது. ஒரு சின்ன ஒரு பஸ் மட்டும் இந்த டேங்க்கு பக்கத்தில் ஜஸ்ட்டு ஃபீல் பண்ண முடியுது. இப்போ வண்டியை வந்து கொஞ்சம் நம்ம ரைஸ் பண்ணி பார்ப்போம். ஆக்சுவலாக அந்த ஐட்லிங்கில் வந்து கொஞ்சம் ஒரு தம்புமே இருக்குது. வண்டி ரைஸ் ஆகும்போது கொஞ்சம் வைப்ரேஷன்ஸ் இருக்குது. மற்றபடி ஒரு ஸ்போர்ட்டியான ஒரு நோட்டோட தான் வந்து வண்டி வந்து ஆக்சிலரேட் ஆகுது. இப்போ இந்த சுசுகி V-Strom SXோட ரைட் ரிவ்யூ வந்து பார்ப்போம். என்ஜின் வந்து பார்த்தோம்னா ஒரு 250cc என்ஜின், 4 ஸ்ட்ரோக் ஆயில் கூல்டு என்ஜின்,
6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. மேக்ஸ் பவர் அவுட்புட் அப்படின்னு பார்த்தோம்னா 26.5 PS பவரும், மேக்ஸிமம் டார்க் வந்து பார்த்தோம்னா 22.2 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. இது ரெண்டுமே வந்து பார்த்தோம்னா பவர் வந்து ஆல்மோஸ்ட் 9300 RPM அப்படிங்கிற ஹை ரேஞ்சிலையும், மேக்ஸிமம் டார்க் வந்து 7300 அப்படிங்கிற கொஞ்சம் ஒரு மிட் ரேஞ்சை தாண்டின ஒரு ஆர்பிஎம்ல தான் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ வந்து பாட்டம் எண்ட் வந்து கொஞ்சம் நமக்கு லைட்டாக தான் இருக்குது. மிட் ரேஞ்ச் தான் வந்து ஒரு 4000 ஆர்பிஎம்லேருந்து ஒரு 8000 ஆர்பிஎம் தான் வந்து இதோட அந்த ஸ்வீட் ஸ்பாட் அல்லது மோஸ்ட் பவர்ஃபுல் அந்த பேண்ட் அப்படின்னே சொல்லணும். மற்றபடி சிட்டியில் நம்ம ஓட்டுறதுக்கு வந்து இந்த சீட் ஹைட் ஒரு 835 மில்லிமீட்டர்ஸ் வந்து இதோட ஹைட் இருக்கிறதுனால கொஞ்சம் ஷார்ட்டான பீப்புளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மற்றபடி கொஞ்சம் ஹைட் ஆவரேஜான ஒரு 5'8" மேலே இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். அதோட வெயிட் வந்து ரொம்ப மேனேஜபிள் தான். 167 கிலோகிராம் அப்படிங்கிற வெயிட் வந்து ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. மற்றபடி ஷார்ட்டான பீப்புளுக்கு பார்த்தோம்னா அவங்க ஆக்சசரியாக வந்து ஒரு லோவர் சீட் ஹைட் வரக்கூடிய சீட் அசம்பிளி லோ ஹைட் அப்படிங்கிற ஒரு ஜென்யூன் ஆக்சசரியுமே வந்து அவங்களோட போர்ட்ஃபோலியோவில் வச்சுருக்காங்க. அதையுமே நம்ம வந்து தேவைப்பட்டால் வாங்கிக்கலாம். மற்றபடி சில ஆக்சசரிஸ் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஆஸ்தட்டிக் லுக்ஸுக்கு, அதாவது வீலோட டீகால், ஃபியூல் டேங்க் ப்ரொடெக்ஷனுக்கான ஸ்டிக்கர்ஸ் அது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஆக்சசரி பார் அப்படிங்கிறது மட்டும்தான் வந்து ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு சேஃப்டி ஆக்சசரியாக வந்து இதில் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். மற்றபடி ரைட் பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு லினியரான பவர் டெலிவரி தான். லோவர் எண்ட் கொஞ்சம் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக தெரியாட்டியும் மிட் ரேஞ்ச் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால சூப்பராகவே இருக்குது. கியரிங்கும் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் வந்து டாலான கியரிங்கில் தான் வச்சுருக்காங்க. ஒரு 40 வரைக்கும் போனால் தான் வந்து 40 km/h ஸ்பீட் வரைக்கும் போனால் தான் 4th கியரே வந்து போட முடியுது. ஆனால் சிட்டிலேயுமே வந்து ஆல்மோஸ்ட் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்குது. கியர் கூட வந்து போடலாம். மைல்டான த்ராட்டில் இன்புட்டில் அப்படியே நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை. 4th கியரை 40ல் போட்டு டக்குன்னு ஒரு குயிக்கான ஓவர்டேக் வேணும் அப்படின்னா அது வந்து கஷ்டமாக இருக்கும். ஒரு டவுன் ஷிஃப்ட் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராகவே இருக்கும். டவுன் ஷிஃப்ட் பண்ணுறதுக்குமே பார்த்தோம்னா கியர் செலக்டர் ஐ மீன் அந்த கியர் லீவர் வந்து பார்த்தோம்னா ஆப்ரேஷனுக்கு ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருக்குது. கிளச் வந்து நார்மலான ஒரு ஹோண்டா, ஹார்னெட் இந்த மாதிரி வண்டிகளை கம்பேர் பண்ணும்போது இது வந்து கொஞ்சம் ஒரு ஹெவியர் சைடில் இருக்கக்கூடிய ஒரு கிளச்சாக தான் ஃபீல் ஆகுது. நிப்பாட்டி திருப்புற இடங்களில் மட்டும்தான் சிட்டியில் பிரச்சனையாக இருக்குது தவிர மற்றபடி சூப்பரான ஒரு சிட்டி பைக்காக வந்து இது நமக்கு சூட் ஆகும். கியர் சேஞ்சஸ் மட்டும் கொஞ்சம் நம்ம ஒரு லோவர் கியரில் ரைட் பண்ணுறது மாதிரி ஒரு இது வந்து இருக்கும். மற்றபடி நம்ம கொஞ்சம் ஹையாக ரவ் பண்ணும்போது ஒரு சின்ன பஸ் வந்து நமக்கு டேங்கை சுற்றி வந்து நமக்கு ஃபீல் பண்ண முடியுது. அது மட்டும்தான் ஒரு சின்ன நெகட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். ரைட் அண்ட் ஹேண்ட்லிங்கை பொறுத்தவரை ரைட் கம்ஃபர்ட் வந்து டீசென்ட்லி நமக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. கொஞ்சம் ஸ்டிஃபான ஒரு செட்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு சஸ்பென்ஷன் தான். பட் வந்து அனாயிங் லெவல்ஸ் ஆஃப் வைப்ரேஷன்ஸோ இல்லை அன்கம்ஃபர்டபுள் ஆக்கிற அளவுக்கான ஒரு எஃபெக்டோ வந்து நமக்கு இருக்காது. நல்ல ஸ்மூத்தாக தான் வந்து அந்த ரைட் கம்ஃபர்ட்டுமே இருக்குது. சீட்டோட குஷனிங் நல்லா இருக்கிறதுனால ஓவரால் நம்ம வந்து மோஸ்ட் பார்ட் கம்ஃபர்டபுளாக தான் இருக்கிறோம். கொஞ்சம் லாங் ரைட்ஸுக்கு வந்து சீட் கொஞ்சம் ஃபர்மாக இருந்தால் நல்லதுன்னு சொல்லுவாங்க. பட் இதில் வந்து கொஞ்சம் ஒரு சாஃப்டான செட்டிங்கில் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது கொஞ்சம் ஒரு சாஃப்ட்ரோடர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ராக்கெட்டில் இந்த வண்டி வச்சுருக்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து அதை செட் பண்ணியிருக்கிறாங்க. மற்றபடி அவுட்ரைட்டான பவர் நல்ல குயிக்காக ஆக்ஸலரேட் ஆகுது. ஈஸியாக வந்து 90, 100 எல்லாமே நம்மளால் டச் பண்ண முடியும். 100ல் எல்லாமே 6th கியர் இருக்கிறதுனால சூப்பராகவே க்ரூஸ் பண்ணலாம். இந்த என்ஜின் வந்து உங்களுக்கு ஃபெமிலியராக இருக்குது அப்படின்னா இது வந்து ஆக்சுவலி நம்ம ஜிக்ஸர் 250ல் யூஸ் பண்ணக்கூடிய சேம் என்ஜின் தான். சேம் கான்ஃபிகரேஷனில் அப்படியே தான் இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த பார்ட்ஸும் நமக்கு கிடைக்கிறதுக்கு பெரிய ஒரு டிஃபிகல்ட்டி வந்து இருக்காது. பட் ஜெனரலாக வந்து சுசுக்கியோட பார்ட்ஸ் வந்து நமக்கு ஒரு இன்கேஸ் ஆஃப் ஏதாவது ஒரு ஃபெயிலியர் வந்துச்சுன்னா கொஞ்சம் வந்து காஸ்ட்லியாக இருக்குது அப்படிங்கிறது வந்து ஆன்லைன் ஃபாரம்ஸில் நம்ம பார்க்குறோம். மற்றபடி மோஸ்ட் பார்ட் வந்து இதுவும் ஒரு ஜாப்பனீஸ் மெஷின் தான். மோஸ்ட் பார்ட் ரிலையபிளாக தான் இருக்குது. ஹை ஸ்பீட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளால் 100, 110 வரைக்கும் எல்லாம் ஈஸியாகவே க்ரூஸ் பண்ண முடியும். ஓனர்ஷிப் ரிவ்யூவில் நீங்கள் இன்னும் டீட்டெயிலாக பார்ப்பீங்க. ஹேண்ட்லிங் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப வந்து பயங்கரமான ஸ்போர்ட்டியான ஹேண்ட்லிங் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஒரு கொஞ்சம் டால் செட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஆஃப் ரோட் ஸ்பெசிஃபிக் வண்டியில் என்ன மாதிரி ஹேண்ட்லிங் இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து இதுலேயுமே செட் பண்ணியிருக்காங்க. பிரேக்ஸை பொறுத்தவரை பேக் பிரேக் வந்து நல்லா தான் இருக்குது. ஃப்ரண்ட் பிரேக் வந்து டீசெண்டான ஸ்டாப்பிங் பவர் வந்து கொடுக்குது. உங்களுக்கு பயங்கரமான நோஸ்டே வந்து கிடைக்கல. ஹார்டான பிரேக்கிங்கில் கொஞ்சம் நோஸ்டே வந்து ஆப்வியஸ்லி இருக்க தான் செய்யுது. என்னென்னா ஃப்ரண்டில் வந்து உங்களுக்கு அந்த கொஞ்சம் சஸ்பென்ஷன் ட்ராவலுமே இருக்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரியான ஒரு சின்ன இது இருக்குது. பட் அது ஒரு நெகட்டிவ் அப்படின்னு சொல்கிற அளவுக்கெல்லாம் வந்து அநாயகம் இல்லை. ஓவரால் நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக டே டு டே யூசேஜுக்கும் ஹைவே ட்ரிப்ஸுக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி நல்லா செட் ஆகிற இது தான். ஹேண்ட்லிங் வைஸ் மட்டும் அந்த டாலான ஹைட் இருக்கிறதுனால அப்படி ஒரு கார்னர்ஸ்லாம் டக்குன்னு புஷ் பண்ணுற ஒரு வண்டி கிடையாது. கொஞ்சம் லேட் பேக்காக ஸ்மூத்தாக ரிலாக்ஸ்டாக ஓட்டுறதுக்கு பக்காவான ஒரு வண்டி. ரியர் சீட் வந்து எஸ்பெஷலி நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்ட்டு நம்ம வெஹிக்கிளோட ஓனருமே வந்து சொல்லியிருக்காங்க. கண்டினியூவாக நம்ம அந்த ஓனர்ஷிப் ரிவ்யூவில் அவங்களோட டீட்டெயிலான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்ப்போம். ஸோ இந்த V-Stromோட ரிவ்யூ கண்டிப்பாக உங்களுக்கு என்னோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த வண்டியோட ஓனர் வந்து என்னோட ஒரு எக்ஸ் கொலீக் தான். ஹி இஸ் ஆல்சோ அ நேவி பர்சன் இல்லையா, பிஃபோர் 25 years and then into IT. ஸோ இப்போ வந்து ஆக்சுவலி ஸ்டார்டிங் டு எக்ஸ்ப்ளோர்.
அவங்க வண்டி வாங்கின ஒரு கதையை வந்து ஒரு புக்கா எழுதலாம். அவ்வளவுத்துக்கு நான் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 6 months நம்ம பேசியிருப்போம். கரெக்ட். 6 months பேசி வேரியஸ் பைக்ஸ். ஸோ அதில் வந்து பேசிக்காக என்னன்னா ஹீஸ் அ மலையாளி. ஸோ நமக்கு அந்த தமிழ் கனெக்ட் இருக்கா. ஸோ நான் நிறைய மேபி பேசுகிற மாதிரி இருக்கும். பட் அது பர்பஸாக அவங்கள அவாய்ட் பண்ணுறது இல்லை டியூ டு சிச்சுவேஷன். பட் ஸ்டில் மலையாளம் ப்ளஸ் தமிழ் ப்ளஸ் சம் இங்கிலீஷ். அந்த ஸ்டோரி ஃப்ரம் வேர் யூ ஸ்டார்டட் டு வேர் யூ ஹவ் யூ ரீச்ட் V-Strom. Oh, okay. And some basics about yourself. The Navy to IT story maybe. Navy to IT story, yeah. என்னன்னா ஆல்மோஸ்ட் 25 இயர்ஸ் ஆயிடுச்சு இப்போ. இந்த டிஷர்ட் பார்த்தாலே தெரியும். இது ஆக்சுவலி என்னோட கொச்சி டீம். Navy team. We are calling ourselves like 299 Malayalis, Malus. Oh. So இது ஒரு ரீயூனியன்ல பண்ற டிஷர்ட். அண்ட் ரைட் பண்றது ஆக்சுவலி ஒரு பேஷன். வண்டி ஓட்டுறது. நான் சென்னையில் இருந்தேன் ஆல்மோஸ்ட் 6 இயர்ஸ். அதனால தான் இவ்வளோ தமிழ், கொஞ்சம் தமிழ் தெரியும். அண்ட் நேவியில் 15 இயர்ஸாக இருந்தேன். அதில் ஒரு 8 இயர்ஸ் கோவா அண்ட் 6 இயர்ஸ் கொச்சி. அந்த 6.5 இயர்ஸ் தான் மெயினாக நேவி ஐடி இதில் இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்பீரியன்ஸில் நான் அவுட் சைடு ஐடியில் வந்திருக்கேன். சென்னையில் இருக்கும்போது ரைட் பண்ணணும்னு அந்த ஆசை இருக்குது, ஆனால் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். பிகாஸ் சென்னை லைஃப் செட்டில் அண்ட் டிராஃபிக் ரொம்ப அதிகம். யூஸ்வலி கார்பூலிங் மட்டும்தான். அங்கே ஒரு ஆக்டிவாக இருந்தது. ஸ்டில் யூஸ் பண்ணுற ஆக்டிவா. அது அடுத்து ஆல்மோஸ்ட் மூணார் ஒரு ஜேர்னி பண்ணியிருக்கேன். ஆமாம், அது ஒரு இன்ட்ரப்ஷன் என்னன்னா அவங்களோட டீம் பிஹெச்பி த்ரெட்ஸ் வந்து அந்த ஆக்டிவாவோட ஸ்டோரி இந்த V-Stromோட ரொம்ப டீட்டெயிலான எக்ஸ்டென்சிவான ஒரு ரிவ்யூமே அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம். ஜஸ்ட் பின் பாயிண்டிங் இட் ஹியர். தேங்க்ஸ். என்னன்னா நான் அந்த அளவுக்கு ரொம்ப ரேசிங் டிரைவிங் பண்ணுற ஆள் கிடையாது. நார்மல் ரைடிங் தான். அண்ட் என்னோட பக்கம் இருக்கிறது ஒரு V12 அண்ட் இந்த ஆக்டிவா பஜாஜ் V12. அண்ட் அந்த V12 ஆக்சுவலி தெர் இஸ் எ நேவி கனெக்ஷன் பிகாஸ் அது விக்ராந்தோட. ஆனால் ஏபிஎஸ் கிடையாது. ஐ மீன் ஒரு பேசிக் அளவுக்கு இது எதுவும் இது கிடையாது. ஒன்லி நார்மல் பிரேக்கிங் அண்ட் அது மட்டும் தான். ஏபிஎஸ் அது கிடையாது. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு ஓகே இப்போ லாங் ரைட் பண்ணணும்னா ஒரு பைக் வேணும். அதுதான் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். நான் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் நினச்சேன்னா மேபி த பெஸ்ட் ஒன் இஸ் லைக் மோர் லைக் கிளாசிக் பைக்ஸ். ஆரி டிஃபேக்டோ கிளாசிக் இல்லைன்னா அந்த மாதிரி வெஹிக்கிள். அண்ட் ரொம்ப அதிகம் டெஸ்ட் ட்ரைவும் பண்ணியேன். ஆனால் சேலஞ்ச் என்ன வருதுன்னா ஈவன் இன் தட் ஜே சீரிஸ் இந்த நியூவர் என்ஜின் அதில் அந்த ரிஃபைன்மெண்ட் இருக்குது, ஒப்வியஸாக இருக்குது. ஆனால் கம்பேரிங் டு அதர் வெஹிக்கிள்ஸ் லைக் ஹைனஸ், சிபி ஹைனஸ் அந்த அளவுக்கு கிடையாது. அண்ட் நான் ஆல்மோஸ்ட் ஒரு 6 months அந்த பர்சூட்டில் தான் இருந்தேன். ஓகே இந்த மாதிரி ஆரி அண்ட் இவென்ச்சுவலி நான் ஆல்மோஸ்ட் டொமினாரும் was one of the main reason because I came from Bajaj background la. அதனால தான்டா. Bajaj and எனக்கு ஒரு பல்சர் இருந்தது கோவையில். அப்போ அதனால Bajaj was having a certain soft corner. ஆனால் இஷ்யூ என்னன்னா கொச்சியில் இருக்கிற டீலர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த அளவுக்கு அந்த ஓகேஷ் அண்ட் அவர் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப கம்மி. அவரோட சர்வீஸ் வாஸ் கைண்ட் ஆஃப் நெகட்டிவ். அண்ட் இவென்ச்சுவலி என்ன ஆச்சுன்னா ஓகே வேணாம் அது ட்ரை பண்ண வேணாம் அந்த மாதிரி அது லோஸ்ட் ஆகிடுச்சு. அண்ட் தென் தெர் வாஸ் லைக் இப்போ ஒரு V-Strom இது வந்தது. அதுவும் கொஞ்சம் கன்ஃபியூஷன் தான். நான் இந்த வண்டியை நினச்சி ஒரு வண்டி போய் பார்த்து வந்தேன். அந்த வண்டி ஆல்மோஸ்ட் ஒரு 22,000 கிலோமீட்டர்ஸ் ஆக்சுவலி ஓடி இருந்துச்சு. This was 3,000. ஓகே, அப்போ ஷார்ட் ஸ்பேன்ல 4,000 ஓடி. ஆல்மோஸ்ட் ஒரு 3 monthsல 3,000. ஓகே, ஒரு பெங்களூர் ரைடு அண்ட் ஒரு லோக்கல் ஷார்ட் ரைட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் 200 கிலோமீட்டர்ஸ். அண்ட் எனக்கு மெயினாக என்னாச்சுன்னா அந்த the person who sold it they are Suzuki dealers. So அதனால அந்த maintenance and the way they kept the vehicle was kind of brilliant. And even transfer of ownership everything was like smooth. எதுவும் கிடையாது. அண்ட் வாங்குறதுக்கு அப்புறம் ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு 3,000 கிலோமீட்டர்ஸ் ஆயிடுச்சு. ரொம்ப ஸ்டேபிளான வண்டி அண்ட் வெரி கம்ஃபர்டபுள்.
ஓகே. அந்த கம்ஃபர்ட் ஃபேக்டர்ல நீங்க அந்த பாயிண்டை ஆட் பண்ணணும். என்னன்னா அந்த ஃபுல் டிசிஷன் உங்களோடது மட்டும் கிடையாது. எஸ், கரெக்ட் கரெக்ட். அத சொல்லுங்க. அதில் என்னன்னா என்னோட ஒய்ஃபும் என்னோட இப்போ ரைடுக்கு வரும். டிராவல் பண்ணுங்க. அவர் ட்ராவல் அவருக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அண்ட் ஷீ இஸ் ஆல்சோ கைண்ட் ஆஃப் ஏ பர்சன் ஹூ வாண்ட்ஸ் டு டூ லாங் டிரைவ்ஸ். சின்ன டிரைவ் கிடையாது. ஓகே, 200-300 கிலோமீட்டர்ஸ் அந்த மாதிரி. ஸோ ஒன் ஆஃப் த கீ ஃபேக்டர் வாஸ் தி பேக் ஆர் த பில்லியன் சீட். அண்ட் யூஸ்வலி நம்ம இந்த மாதிரி சீட் பார்க்கும்போது ஒரு தாட் ப்ராசஸ் என்னன்னா, ஓகே இது பொண்ணுங்களுக்கு மேபி திஸ் வில் நாட் அந்த ஸ்ப்ளிட் ஹைட்டான split to height. But she was very comfortable in this when we did the test drive. And additionally in the pillion settings, yeah, foot peg extender adum vechirukku. And once we did the Bangalore trip, we were quite confident that it was a correct decision. Okay. And as I said, nama initially in the vandi vaangumbodhe we know that what we want to do with this vehicle. And this is almost sitting into that. Only negatives are like அது கம்மி தான், அந்த அளவுக்கு கிடையாது. ஒன் இஸ் த வைப்ரேஷன்ஸ். இட் இஸ் தேர், அந்த அளவுக்கு வராது. ஆனால் இட் இஸ் நாட் அ வெஹிக்கிள் விச் யூ கேன் டேக் டு சிட்டி that easily. And turning radius கொஞ்சம் tough தான். You already know that. And weight, it's okay, but once you have your pillion and the box, it is kind of tough to do it. Okay. If you don't have the height. இப்போ ஒரு 5'9", 5'10", மேபி ஒரு 6 feet இருந்தா ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். ஆனா கொஞ்சம் அதுக்கு கீழ இருக்குறவங்களுக்கு tough. But once you actually start riding this, even with the pillion, ரொம்ப stable. Vandi is very very stable. Mileage, one of the key factor, one of the positive factor. On the Bangalore ride பண்றதுக்கு அப்புறம் I think it was around 40 plus. 40 plus. அதுவும் cruising speeds Kerala as you know, MBD is like very tough, so they have cameras everywhere. So கேரளாவில் ஸ்பீட் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் இந்த பெங்களூர் ட்ரிப்ல நீங்க ஆவரேஜா போன ஸ்பீட்ஸ் once we crossed, I think Kerala, it was around 90-100 average, especially Coimbatore Salem highway. Then after Krishnagiri, that route, it was kind of straight roads, 6 lanes, sixth gear and advantage. And definitely we had our riding gears, so and the confidence irundhudu, okay போலாம். And vibrations அந்த அளவுக்கு வராது. once you hit almost like for 6000 rpm settled ஆனா it is okay. Even vibrations in the handlebar லயோ இல்லனா foot peg லயோ வராது. And with that it was around 42. brilliant mileage. And அதுதான் maybe that is something Suzuki has to think. என்னன்னா இது ஒரு ஹிமாலயன் மாதிரி hardcore கிடையாது. You can do like maybe these areas and all where there is some pothole and you can do it. Ana this is more like a place to place long distance travel companion. Yes, if you want to do say like from here to Chennai, illana maybe a Rameshwaram trip, this is one of the best one. And second, maybe they have to look is the price. Okay, Suzuki price, I think now Highness பார்க்கும்போது I think Highness is almost coming as equivalent as this. Okay. And I think refinement level is much better in Highness. இதுல இருக்கு. I mean one of the example is the mirrors. If you see, if you are cruising at 100, it is not the like vibrating one. I mean when I say vibrating ones, like the Aris. Okay. It's not a bashing, but no offense. But you can literally feel the difference. Once you reach almost like 80-90, it is still stable. You can see like what is coming from behind. So adutha appo overall yes, definitely happy. And even team BHP la and the thread adutha, it's a detailed user experience, not like a review. More like what I have gone through this vehicle. And some of the things which we added is like this is from Bandidos. It is a Thrissur based manufacturing, aftermarket accessory, and they have given kind of good things. I mean quality nalla irukku. I mean it is kind of great. And some of them was like really required, like this
because I don't know like what is the logic Suzuki is having when they have this fairing. Nothing But is there proper to protection proper இல்ல. protection கிடையாது. So I think then thank you so much once again from Yeah. Chakkaram family and என்னோட சார்பாகவும் thank you Yes. ரிவ்யூக்கு தந்ததுக்கு ப்ளஸ் Thank you. அந்த ஓனர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸும் Sure. நீட்டாக ஷேர் பண்ணதுக்கு. Sure. Thank you. ஸோ இந்த வீடியோ என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்தும் அந்த ஓனரோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்தும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். சுசுகி வந்து சீரியஸாக ரீதிங்க் பண்ண வேண்டிய ஒரு டைம், எஸ்பெஷலி இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து என்னென்னா கண்டிப்பாக ப்ரைஸ் வந்து அவங்க ஆக்சஸ் ஸ்கூட்டரில் இருந்தே வந்து நெக் டு நெக் நம்ம அந்த செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டை கம்பேர் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து அவங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து ஒரு 5,000 to 10,000 ப்ரைஸியராக தான் இருக்குது. தட்ஸ் த மெயின் ரீசன். அந்த ஜிக்ஸருமே வந்து பெருசாக செல் ஆகாததுக்கு என்ன பொறுத்தவரை ஒரு மெயின் ரீசன் வந்து அதுதான். ஸோ அதை வந்து ரீதிங்க் பண்ணி ப்ராப்பராக இந்த வண்டி வந்து பிச்சுன்னு ஆச்சுது அப்படின்னா இதுக்கு இன்னும் பெட்டரான ஸ்கோப் இருக்குது. இன்னும் நிறைய பேருக்கு சூட் ஆகக்கூடிய ஒரு வண்டி, டே டு டே யூசேஜ் ப்ளஸ் வந்து ஹைவே ட்ரிப்ஸுக்கும் சூட் ஆகக்கூடிய ஒரு சூப்பரான வண்டி தான் இந்த வண்டி, அப்படிங்கிறத டவுட்டே இல்லை. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து ஃபியூச்சர் அப்டேட்ஸ் எதுவுமே வந்து மிஸ் ஆகாது. நம்ம வீடியோஸில் எப்போவுமே சொல்கிறது தான், வண்டி ஓட்டும் போது போய் வரும்போது ஒரு நிதானம் மனசில் இருக்கட்டும். அப்போ தான் வந்து நமக்கும் சேஃபாக இருக்கும், மற்றவங்களுக்கு சேஃபாக இருக்கும். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை பை.